நாங்கள் என்ன போராட்டத்தை முடிக்கிறோம். ஆனால் எந்த தலைவனும் அவளுக்கு நாங்கள் வந்தா காங்கிரஸ் பார்ட்டியில் உள்ள அது எவனா விளவங்கோடு தொகுதிக்குள்ள கால் வச்சானா ராஸ்கர் ராகுல் காந்தி எலெக்ஷன் வச்சு எல்லாமே பஞ்சாயத்து கமிட்டி தலைவர்கள் வட்டார தலைவர்கள் தான். அவ ஏற்கனவே பிஜேபி எல்லாம் எவிடன்ஸ் இருக்கு. பிஜேபி பேசுனது ஏடிஎம்கேல பேசுனது பத்திரிகையில வந்து காங்கிரஸ் அதான் அவ செய்ய போறான். அவளுக்கு ஒரு முடிவு கட்டலன்னு சொன்னா ஒரு தலைவரும் விளவங்கோடு தொகுதிக்குள்ள இருப்பாரு. அவளுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். எம்பி ஆக்க போறோம். விஷ்ணு பிரசாத் மற்றும் தோழர்களுடைய கருத்துகள் கேட்டறியப்பட்டது. இந்த கருத்துகள் மேல்மட்டத்தில் சொல்லப்படும். அதன் பிறகு மேல்மட்டம் முடிவெடுக்கும். ஒவ்வொரு தோழருடைய கருத்தையும் அவர்களுடைய மன வருத்தத்தையும் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. அவர்களோடு பேச வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த வகையில் பேசியிருக்கிறோம். அவர்களுடைய கருத்தை தெரிவிக்கும். தொடர் போராட்டம் என்பது கட்சியின் நலனுக்காக எடுக்கப்பட்ட போராட்டம். கட்சியின் காங்கிரஸ் கட்சியின் அன்னை சோனியா தான் உயிர் மூச்சு, இளம் தலைவர் ராகுல் காந்தி தான் உயிர் என்று பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அடிமட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற இந்த போராட்டத்தை நாங்கள் தலைமையிலே சொல்லியிருக்கின்றோம். தலைமையும் இதை உற்று நோக்குகின்றது. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு நாங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தரும் வகையிலே எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அன்னை சோனியா காந்தி அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியடைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த தேர்தலிலே நாங்கள் மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலும் எங்களுடைய எண்ணங்களை தலைமையிடம் சொல்லி அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு எங்களுடைய பணிகளை தொடர்ந்து செய்வோம். மேலிடமும் இதை உற்று நோக்குகின்றது. அவர்களும் ஒரு முடிவை எடுத்து இந்த தேர்தலிலே நல்ல ஒரு வெற்றியை காண்பதற்கு வழிவகுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது நாங்கள் கலைகின்றோம். சார், இந்த 2 மணி நேரத்துக்கு மேலான பேச்சுவார்த்தையில் நீங்கள் என்ன சொன்னீங்க? தலைவர் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டது? சமரசத்துக்கான உறுதி என்ன தரப்பட்டது உங்களிடம்? நாங்கள் எந்த விதமான ஒரு உறுதியை தந்தால்தான் நாங்கள் செல்வோம் என்று சொல்லவில்லை. எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொன்னோம். இதையெல்லாம் நடக்கின்றதே, இதையெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாதா என்று சொல்லியிருக்கின்றோம். அவர் நிச்சயமாக செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே மேலும் தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய கட்டளையின் அடிப்படையில் எங்களுடைய போராட்டத்தை இத்துடன் விட்டுவிட்டு தேர்தல் பணியிலே நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம். ராகுல் காந்தி சார் மட்டும் ஏதாச்சும் பேசினாங்களா? கட்டளையின் அடிப்படையில் சொல்லியிருந்தீங்க, அந்த மாதிரி தொலைபேசியில் ஏதாச்சும் பேசப்பட்டதா? அவர் பேசவில்லை. ஆனால் அவருடன் இருப்பவர்கள் தொடர்பு கொண்டு கருத்துக்களை பரிமாறினார்கள். நாங்களும் எங்களுடைய கருத்துக்களை சொன்னோம். உங்கள் கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீங்கள் செயல் தலைவராக இருக்கீங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் கூட, கட்சியின் முக்கிய, நீங்கள் ஏற்கனவே இந்த
நேரடியாக போராட்டத்துக்கு வந்திருக்க மாட்டீங்க. அப்போ இந்த மாநில தலைமை உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கலன்ற குற்றச்சாட்டை வைக்கணும். மாநில தலைமை மீது குற்றச்சாட்டெல்லாம் வைக்கல. எங்களுடைய கருத்து டெல்லிக்கு போகணுன்றது தான், அது போயிடுச்சு.